வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. அதாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லா பொருத்தமும் இருந்தாலும் கூட இந்த மனப்பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கவிஞர் ஒருத்தர் பாட்டு பாடியிருப்பார், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு. அதாவது ஒரு மணமகனோ அல்லது ஒரு மணமகளோ ஒருத்தர் நினைக்கிறத இன்னொருத்தர் சொல்லிட்டா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அது. கணவன் வீட்டுக்கு போகிறாரு, மனைவி கணவனோட முகத்தை பார்த்து கணவன் மனசில் என்ன நினச்சிட்ருக்காரு, என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத மனைவி சொல்லிட்டா அவனோட பாரமெல்லாம் குறைஞ்சிரும். அதே போல் மனைவிக்கு ஒரு பிரச்சனை, மனைவியோட முகத்தை பார்த்து வீட்டுக்கு போன விதத்துக்கு மனைவி மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வை கணவன் சொன்னால் எப்படி இருக்கும் மனைவிக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் அமையுமானா அமையாது. இதுக்கு இந்த அமைப்பு பெற ஜாதகனும் ஜாதகியும் கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு அடுத்தது கணவனோட தான் ஒரு பெண் அதிக நாள் வாழ போகிறா. அதே போல் ஒரு பெண்ணோட தான் ஒரு கணவன் அதிக நாள் வாழ போகிறான். அப்போது அங்கே அவங்க ரெண்டு பேரோட மனசும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு இவங்க மனசில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறதும், அவங்க மனசில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நடந்துக்கிறதும் ஒரு வரப்பிரசாதம். இதுக்கு ஜாதகத்தில் அமைப்பு பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். எப்படின்றத பார்ப்போம். அதாவது பொருத்தம் பார்க்கும்போது ஜாதகனோட, அதாவது ஆண் ஜாதகனோட ராசி கட்டத்தில் லக்கணாதிபதி 5ஆம் அதிபதி இவங்க ரெண்டு பேரும் ஜாதகியோட ராசி கட்டத்தில் 7, 9ஆம் அதிபதி இடத்துல இருந்தாலும், அல்லது ஜாதகியோட லக்கணாதிபதி இல்லை 5ஆம் அதிபதியோட தொடர்பில் இருந்தாலும், அதே போல் ஜாதகியோட லக்கணாதிபதி 5ஆம் அதிபதி ஜாதகரோட 7, 9ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்கணும். தொடர்பு அப்படிங்கிறது பார்வையிலையோ இல்லது 1, 5ஆம் இடத்துலையோ இல்லை 7, 9ஆம் இடத்துலையோ மாற்றி இருக்கலாம். இவங்களோட ஜாதகத்தில், அதாவது மணமகன் ஜாதகத்தில் பொண்ணோட 1, 5, 7, 9 கூடிய ஒரு எதிர்பாலினத்தோட ஜாதகத்தில் 1, 5, 7, 9ஓட தொடர்பில் இருக்கணும். தொடர்புன்னு சொன்னது சார பரிவர்த்தனை, சாரத்தில், அதாவது அந்த 1, 5, 9, 7 கூடிய நட்சத்திரத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் பேச நினைக்கிறத இன்னொருத்தங்க பேசிடுவாங்க. அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் உக்காந்த உடனே இந்த விஷயத்துக்காக தான் இவர் உக்காந்துருக்காரு அப்படிங்கிறத பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதாவது இரண்டரை கலர்ந்த உயிராக இருப்பாங்க. அதுவும் 5ஆம் இடத்துல லக்கணாதிபதி போய் உக்காந்துட்டார்னா, ஜாதகன் ஜாதகி ரெண்டு பேருக்குமே தான் சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரோட 5ஆம் அதிபதி அல்லது லக்கணாதிபதி அங்கே பரிவர்த்தனையில் இருந்துட்டாக்கா ரொம்ப சிறப்பான மன ஒற்றுமை ஏற்படும். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.